நண்பர்களே, இந்த நூலை எழுதிய திரு பொன்சிங் அவர்கள் நமக்கு ஏறத்தாழ 20-25 ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும். அவர் முதல் நூலை ஒரு அரங்கத்திலே வெளியிட்டார். அந்த நூல் வெளியீட்டு விழாவில் எங்கள் ஊரை சேர்ந்த டிகாஸ் துரைசாமி அவர்களும் நானும் மற்றும் சில நண்பர்களும் அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டோம். அவர் நூல் எழுதுவதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருப்பது அவருடைய தொழில் சூழ்நிலை. காலையிலே அவர் செய்யக்கூடிய தொழில் பேங்க்ல ஏகப்பட்ட, அதாவது அத்தனை தர மக்களும் வந்து வரவு செலவு செய்கின்றவர்கள். முதலாளிகளில் இருந்து சாதாரண கூலி தொழிலாளி வரை அந்த பேங்கிலே வரவு செலவு வைத்து இருப்பார்கள். அப்படி அவர்கள் நம்ம தலைவர் பேசும்போது சொன்னார், அவர் பணம் தேடும்போது மனத்தையும் அண்டிக்கிறாருன்னு. அது 100க்கு 100 அப்படியே உண்மை. அவர் முதலாளிக்கு பணம் கொடுப்பாரு, ஏழை தொழிலாளிக்கு பணம் கொடுப்பாரு. அப்ப தொழிலாளருடைய மனம், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதே நேரத்தில் இந்த சமூகத்தினுடைய மேல்தட்ட மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் இரவிலே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு ஓய்வா சாப்பிட்டு போட்டு இன்னைக்கு நம்ம என்னென்ன செஞ்சோம்னு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்போம்ல. அந்த மாதிரி அந்த நேரத்தில் அவருக்கு எழுந்த சிந்தனைகளை தான் நூல்களாக நாவல்களாக எழுதியிருக்கிறார். அவருடைய அனுபவம் இந்த சமூகத்தினுடைய அனுபவத்தினுடைய சாராம்சம் ஒவ்வொரு நூலிலும் இருக்கிறது. இந்த சூழ்நிலை ஒரு மனிதனை உருவாக்குகிறது என்பதற்கு உதாரணம் நமது பொன்சிங். ஆகவே இந்த நூலினை பெற்றுக்கொண்டு அவருக்கு இன்னும் பல நூல்கள் எழுத வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, அடுத்து சிறப்பு செய்த